அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பார்த்துட்ருக்கோம். மிக முக்கியமான அப்டேட், ஈரானுக்குள்ள அமிலமழை, கடுமையான அமிலமழை. மக்கள் வெளியே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, முந்தைய பதிவிலே பார்த்தோம்ல, எந்த அளவுக்கு கரும் புகைகள் ஃபுல்லாக சூழ்ந்துருச்சு. இரண்டாவது வச்சிட்டாங்க கையை, பிரம்மாஸ்திரத்தை ஏவிட்டாங்க ஈரான் தரப்பில். நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்பு, ஐ திங்க் 3 நாள் முன்னாடி பேசியிருந்தோம்ல, இந்த ஜிசிசி நாடுகள்லாம் வந்து ஒரு சில நாடுகள் 90% டெஸ்டினேஷன் பிளான்ட்டை நம்பி தான் இருக்கிறாங்க. அந்த கடல் நீர் இருக்குல்ல, அதை வந்து குடிநீராக்கும் திட்டம் இருக்கு இல்லையா, அதில் அந்த டெஸ்டினேஷன் பிளான்ட்டை நம்பி தான் இருக்காங்க. 90% அதை நம்பி தான் இருக்காங்க. அதை அடித்தாங்கனாவே அவங்க ஆட்டம் காலி ஆகிடும். ஆனால் அடிக்க மாட்டாங்க ஈரான். இவங்க சும்மா இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டாங்கன்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எப்படி ஆஹான்னு பேசியிருந்தோம், ஆனால் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. அதுக்கு ஈரான் சொன்ன ஒரு விஷயந்தான், ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் அடிக்கலை, நீங்கள் எங்களை அடித்ததுனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பக்ரைன் அரைக்கூவல் விடுத்திருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் ஒரு அபாய கட்டத்தில் இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்பில் ஸ்டார்டிங் தான்ட்டாங்க. இது ஸ்டார்டிங் தான், இன்னும் நீங்கள் போக போக பார்க்க போகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். அதனால் சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, தாக்குதல்கள் குறையவில்லை, எதுவும் குறையவில்லை, இன்னும் பதற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது டே டு டே. ஈரான் இறுதியாக சொல்லிட்டாங்க, வாங்க கண்ணா ஒத்தை கொத்த பார்த்துடலாம், இன்றைக்கி நாங்களாம் நீங்களா, யாருக்கிட்ட வந்து சரண்டர்ன்ற வார்த்தையை நீங்கள் எடுக்கிறீங்க, முடிச்சுடுவோம் கதையான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈரான் தரப்பில் ஒரு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேராக இப்போ இன்றைக்கி நம்ம பக்ரைன் நமது பயணம் பண்ண வேண்டியது. இன்று மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளும் எல்லாருமே மகளிர் தினத்துக்கு ஒவ்வொரு ஆஃபராக சலுகைகளாக கொடுக்குறாங்க. நம்மளும் அது அறிக்கை ஒன்று, தேர்தல் அறிக்கை மாதிரி நம்மளும் ஒன்று கொடுத்துடலான் இருக்கேன். நம்ம சேனல் சார்பாக மகளிர் தின தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிட்டலான் இருக்கேன். இந்த யுத்தம் முடிகிறதுக்குள்ளே மக்களை கொஞ்சம் மகளிர், வீட்டில் இருக்கக்கூடிய மகளிரை மட்டும் ஈரானுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ டூர் கூப்பிட்டு போகலான் இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு வாங்கம்மா சந்தோஷமா அப்படின்ட்டு. ஈரான், இஸ்ரேல் அப்படின்லாம் கூட துபாய் கூட போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துபாய், கத்தார் அங்கெல்லாம் போயிட்டு அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருங்கம்மா அப்படின்னு அனுப்பி வைக்கலான் இருக்கேன். இந்த மகளிர் தின சலுகையில் நீங்களும் உங்கள் மகளிர் யாராவது அனுப்பி வைக்கிறதுக்கு யாராவது ட்ரை பண்ணுறீங்களான்னு பாருங்கள். நம்மளும் சேர்ந்து அனுப்பி வைக்கலாம். எத்தனை நாள் தான் பாவம் வீட்டிலேருந்து அவங்க கஷ்டப்படுவாங்க, இப்படி சந்தோஷமாக அனுப்பி வைக்கலாமா? இதுதான் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்க போது, இந்த மகளிர் தின தேர்தல் அறிக்கை. இதை விட மிக முக்கியமான தகவல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிலர் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. இந்த போர் சூழல் வந்து, ஏன்னாங்க நடக்கிற சம்பவங்கள், நடக்கிற தாக்குதல்கள் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஜீர்ணிக்க முடியாத விஷயங்களாக இருக்கும். அது இல்லாமல் ஏன் இப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஒரு தாக்கல் நடத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது, நான் இந்த மாதிரி விஷயம், மகளிர் தின விஷயமோ இல்லை இன்னொரு விஷயமோ சொன்னோம் அப்படின்னா காமெடி கூட எரிச்சலாக தான் இருக்கும். காமெடின்னு கூட சொல்ல முடியாது, ஏதாவது நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக சொன்னால் கூட அது எரிச்சலாக தான் இருக்கும்ல ஒரு சிலருக்கு. ஏப்பா விஷயத்துக்கு வாப்பா, நானே டென்ஷன் ஆகி நான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பரபரப்பாக வந்திருக்கிறேன், நீ வந்து மகளிர் தின தேர்தலில் இருக்கியா, அதுவா இதுவான்னு சொல்லிட்டு சில டென்ஷனாகவும் இருப்பீங்க. அதெல்லாம் நான் இன்னொரு நியூஸை கூட பார்த்தேன். கடவுளே, இது வந்து ஃபேக்காக இருக்கணும்னு நம்புகிறேன், ஃபேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது மட்டும் உண்மையாக இருந்தது அப்படின்னா ஈரான் உடனடியாக தனது போர் நிறுத்த அறிவிப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் இன்னொரு அறிக்கையும் கொடுத்துருவாங்க. ஈரான், தெய்வமே இதை நீங்கள் முன்னாடியே சொல்லக்கூடாதா, இப்படி இந்த மாதிரி நீங்கள் வரேன்னு தெரிஞ்சால் நான் இந்த யுத்தத்தையே நடத்தியிருக்க மாட்டேங்க, நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக நாளே கையெழுத்து போட்டு போயிருப்போம்ல அப்படின்னு சொல்லுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபேக் ஆகிற வரைக்கும். உண்மையாக இருந்ததுன்னா உடனடியாக அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது இந்த செய்தி காட்டுறதுக்கு. நீங்களே பாருங்கள், ஆசிப் முனீர் அவர்கள் வந்து சல்மான் கான் அவர்கள்கிட்ட வந்து ஒரு அஷூர் கொடுத்துருக்கிறாராம், காலித் பின் சல்மான் அவர்கள்கிட்ட. கண்டிப்பாக உங்களை சவுதி அடிச்சுட்டே இருக்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து களத்தில் இறங்க போகிறோம், இனி நாங்கள் பாகிஸ்தான் சொல்லிட்டாங்களா ஈரானை அட்டாக் பண்ண போகிறோம், டார்கெட் பண்ண போகிறோம், என்ன அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்குல்ல, சவுதி அரேபியாவும் ஈரானும் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்கு, சவுதி அரேபியாவை காப்பாற்ற வேண்டியது பாகிஸ்தானுடைய பொறுப்பு. அதனால் பாகிஸ்தான் தற்பொழுது கவலையப்படாத, நான் வரேன் களத்தில் இறங்குன்றாங்க. இவங்க அணுகுண்டு பயசாச்சு, அக்கள் இருக்கிற அணுகுண்டில் டப்புன்னு தூக்கி போட்டுருவாங்க ஈரான் மீது. ட்ரம்ப்னா கூட ஏதோ இத்தனை நாள் அப்படி யோசனை பண்ணிட்டுக்கிறாரு, 1 வாரம் 2 வாரம் நட்டிட்டு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, அணுகுண்டு பயஸ்லாம். நம்ம இந்தியாவில் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்பயே அணுகுண்டு கடிக்க போனவங்க தானே இவங்க. நம்ம தப்பிச்சோம்ல, இல்லைன்னா நம்ம எல்லாம் உயிரோடு வந்துருப்போமே. நம்மளை காப்பாற்றினது ட்ரம்ப் தான். இப்போ அது மாதிரி ஈரான் மக்களை என்ன பண்ண போகிறாரோ தெரியல. பாகிஸ்தான் தரப்புலேருந்து கடுமையான ஒரு வார்த்தை வந்திருப்பதா சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்கா ஃபேக்காக இருக்கா நம்மளுக்கு அடுத்த செய்தியில் நம்ம சொல்லிடலாம். மிக ஒரு
ஒரு முக்கியமான தகவலுங்க. தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இவங்க பதிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, குவைத்தினுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, அது பதில் அப்பயே சைமல்டேனியஸாக தாக்கல் நடத்தினாங்க. குவைத் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பேர் பக்கம், அங்கே காவலில் இருந்து 2 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. பட் ஈரான் தரப்பில் அதோட நாங்கள் பெருசாக கிளைம் பண்ணுறோம்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நார்வேயில் ஓஸ்லோன்ற பகுதியில் அங்கே அமெரிக்காவோட எம்பசி இருக்குது. திடீர்னு வெளியில் யாரோ ஒரு வெடிகுண்டு வைத்திருக்காங்க. இனி உலகம் முழுவதும் அமெரிக்காவோட எம்பசி கொஞ்சம் பதற்றமாக தான் இருப்பாங்க. அதுவும் நேற்று நடத்திய தாக்குதல் இன்னும் பதற்றமாகிடுச்சு. அந்த வீடியோ பதிவு பாருங்கள், இரவு பதிவு தான். பகல் நேரத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய ஆயிலெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டோரேஜ் ஆயில் இல்லையா, ஃபுல்லாக பரவிடுச்சு. அந்த ஏரியா ஃபுல்லாக பரவி கீழே தரையெல்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சுது. புகை ஃபுல்லாக அதிகமாகிட்டு இந்த வீடியோ பதிவு, அடுத்த வீடியோ பதிவு கூட பாருங்கள். அந்த கரும் புகைகள் என்னாச்சுன்னா அப்படியே மழை பொழியிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. அப்படியே மழையே பொழிய ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக இந்த மாதிரி மழைலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து அமில மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கருப்பாக மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. கருப்பாக மழை பொழிஞ்சதுனோடனே அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மக்கள் யாரும் இந்த மலையில் வந்து நிலைய வேண்டாம், ஏன்னா ஸ்கின் அது மாதிரி பட்டுது அப்படின்னா அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும், இது வந்து ஒரு வகையான கெமிக்கல் மலையாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்னுமே அந்த இடத்துல வந்து பதற்றம் குறையவே இல்லை. அதாவது இது வந்து தெஹரான் மட்டுமே நான் சொல்கிறேன் நான், ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு தாக்குதல் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கான ஒரு கரும் புகை கிட்டத்தட்ட ஒரு டே டைமே வந்து இரவு நேரம் பார்த்த மாதிரி இருக்குது. மேபி இது நீங்கிறதுக்கே 1 days 2 days ஆகும், ஒரு நாள்னா 2 நாள் பக்கம் ஆகும்னு இருக்காங்க. ஸோ தெஹரான் அரசாங்கம் வந்து கடுமையாக எச்சரிக்கைன்னா வெளியே வர வேண்டாம், உடனே நீங்கள் உள்ளே போகணும், அந்த தண்ணி எந்த காலத்துலேயும் வந்து எதுவும் டச் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்காங்க. ஒன்று. இரண்டாவது என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி பக்ரைன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எங்களுடைய டெஸ்டினேஷன் பிளான்ட்டை வந்து அடிச்சிட்டாங்க ஈரான். டெஸ்டினேஷன் பிளான்ட் அப்படின்னா கடல் நீர்லேருந்து குடிநீர் ஆக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளான்ட்டு. பக்ரைன் அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வரைபடத்தை காட்டுறேன். இந்த பிளான்ட் பாருங்கள், இந்த ஓரமாக இருக்குது, அதாவது ஓமன்லேருந்து அப்படியே இந்த கடல் நீர் ஓரம் பார்த்தீங்கன்னா அந்த மலைத்துளி மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பிளான்ட்டு. இது பக்ரைனில் அவங்க ஒரு பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த பிளான்ட்டை வந்து இன்றைக்கி அடிச்சிட்டுன்றாங்க. அப்புறம் கத்தார், மேலே பார்த்தீங்கன்னா குவைத்து, இவங்க எல்லாமே பெரும்பாலும் இதை நம்பி தான் இருக்காங்க. அங்கே பக்ரைனில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் ஜிசிசியினுடைய கூட்டமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவைத் வந்து 90% வந்து நம்பி இருக்காங்க, ஓமன் 86%, சவுதி அரேபியா 70%, யூஏஇ 40%, மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் 40%. அப்போ பக்ரைன் வந்து 40% ஒரு 50% நம்பி இருக்கிறோம். ஆனால் அந்த 40% 50% தண்ணீர் திடீர்னு இது இல்லாமல் போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு அரைக்கோவல்னா தண்ணி தான் மெயினுங்க. சாப்பாடு மீதி எல்லாத்தையும் தாண்டி தண்ணி இல்லாமல் கஷ்டம் இல்லை. இவங்க ஒரே சமயத்தில் இன்றைக்கி வந்து பக்ரைன் சும்மா ஒரு சாம்பிள் பார்த்துருக்காங்க ஈரான். கிட்டத்தட்ட இது ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி தான். ஏன்னா தொடர்ந்து உங்களோட நிலைகளை நீங்கள் அவங்களுக்கு பயன்படுத்த விடுறீங்கன்னு நேற்றே ஒரு வார்னிங் கொடுத்தாங்க. அதிலே என்ன ஆச்சுன்னா, நேற்று ஈரானுக்குள்ளேயே வந்து கான்ட்ராவர்சியான ஸ்டேட்மெண்ட். பெசஸ்கியன் அவர்கள் மன்னிப்பு கேட்டார். பட் அது ஐதுல் அலி காமனி அவர்கள் மஸ்தபா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து அப்போல்லாம் மன்னிப்புலாம் கேட்கக்கூடாதுன்னா 2 பேர்த்துக்குமே கொஞ்சம் கான்ட்ராவர்சி வந்துருச்சு ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. சரி, அது இன்டர்னல் பாலிடிக்ஸ், அடுத்த கட்ட தலைவர் வரும்போது வந்து தங்கிட்ட வரணும் அப்படின்றத நினைப்பாங்க. பட் பெசஸ்கியன் அவர்கள் முன்னாடியே யாரு கேட்டு நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்டீங்க அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி அப்புறந்தே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் மன்னிப்பெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் சண்முகம் இடையிலே 4 ஆளுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் 4 ட்ரோன் அனுப்பலை அப்படின்ட்டு மறுபடியும் அனுப்பிவிட்டாங்க அந்தந்த பக்கத்தில், அதாவது மன்னிப்பு கேட்டால் அரை மணி நேரத்தில். பட் ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன சொல்லலாம்னா, அந்த டெஸ்டினேஷன் பிளான்ட்டை அடித்ததில் இப்போ இந்த நாடுகள்லாம் போயிட்டு இவங்க ஐநா கிட்டேயோ நம்ம அன்னைக்கே நம்ம சொல்லியிருந்தோம், ஆக்சுவலாக இது மனித உரிமை மீறல். இது ஒரு நாட்டின் மீது அணுகுண்டு வீசுவதற்கு சமம். அப்படி ஒரு நாட்டின் மீது அணுகுண்டு வீசினால் அந்த நாட்டை தனிமைப்படுத்துவதற்கான முழு அதிகாரம் ஐநாவுக்கு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது உங்களால் வாயை திறக்க முடியுமா என்றால் வாயை திறக்க முடியாது. ஏனென்றால் அங்கே ஒரு ஐலாண்டு ஒன்று இருக்குது. அது அந்த ஐலாண்டு பேர் வந்து குவாசம் ஐலாண்டு. அதாவது ஈரானுக்கு கொஞ்சம் கீழே ஒரு குட்டி ஐலாண்ட் இருக்குது. ஒரு 16 வில்லேஜ் இருக்குது அந்த ஐலாண்டில். அந்த 16 வில்லேஜ் மட்டும் இல்லாமல் அங்கே குடி தண்ணீர் இருக்குது. அந்த குடி தண்ணீர் அப்படின்னா இதே டெஸ்டினேஷன் பிளான்ட்டு தான். அங்கேருந்து தான் ஈரானுக்கு போயிட்டுருக்கு. ஒரு 30% நீர் ஆதாரத்தை நேற்று அடிச்சிட்டாங்க. யார்? அமெரிக்கா அடிச்சிட்டாங்க. அமெரிக்கா அடித்ததுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா, நாங்கள் மனிதர்களுக்கு போகக்கூடிய தண்ணியெல்லாம் நாங்கள் தடுக்கலை, எவில்
அவங்கெல்லாம் யார்? எவில். அவங்கெல்லாம் 47 வருடங்களாக பெண்களையும் குழந்தைகளையும் எல்லாத்தையும் கொன்று குவிச்ச எவில் அவங்க. அக்டோபர் 7ஆம் தேதி நம்ம பார்க்கலையா? நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலையா? அதெல்லாம் யார்? இவங்களுடைய ஆளுங்க தான். அதனால் நாங்கள் பண்ணதை நாங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்தமாகவே ஈரான் மக்கள் என்ன பண்ணிட்டார்? எவில் அப்படின்னு சொல்லிட்டார். எவில்களுக்கு இனிமேல் தண்ணிலாம் கிடையாது, யாரெல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இதே வார்த்தையை வந்து இந்த இடத்துல ஈரானும் பயன்படுத்துவாங்கல்ல. அப்போ நாங்கள் அடிச்சிட்டோம், அவங்கெல்லாம் யார்? எவிலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க. அப்படின்னா யார்? எங்களுடைய எனிமிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ வார்த்தைக்கு வார்த்தை சரியாக போச்சு, தாக்குதலுக்கு தாக்குதல் சரியாக போச்சு. அப்போ ஈரான் இன்னைக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அடிக்கலை, நீங்கள் எங்கள் நிலைகளை அடிச்சிங்க, ஐநா தலையிட்டிருக்கணும், ஐநா தலையிடல, வந்து கேட்டிருக்கணும், கேட்கல, இது வரைக்கும் என்னன்னு கூட எட்டி பார்க்கல, அதான் நாங்களும் சிம்பிளாக அடிக்கிறோம். அடித்ததுக்கப்புறம் இப்போ ஓடி வருவீங்கல்ல, ஓடி வந்து கேட்டதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா ஈரான் வந்து இன்னொரு குற்றச்சாட்டுமே சொல்கிறாங்க, இப்போ அடுத்தது அவங்க எங்களுடைய நீர் ஆதாரங்களை தான் அடிக்க போகிறாங்க, அதை நாங்கள் முன்கூட்டியே தடுப்பதற்காக தான் இந்த ஒரு சாம்பிள் தான் நாங்கள் அடிக்கணும்னு நினச்சிருந்தா ஓமன் அடிச்சிருப்போம். ஏன்னா ஓமன் பார்த்தீங்க அப்படின்னா 90% நம்பிக்கிறாங்க, குவைத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70% நம்பிக்கிறாங்க. சார் ரொம்ப லீஸ்டாக இருக்கிறது இப்போதைக்கு பக்ரைன் தான் 50%. அதனால் சும்மா நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறோம். மறுபடியும் அவங்களுடைய தாக்குதல்கள் குறைக்கவில்லை என்றால் அரபு நாடுகளே உங்களுடைய மெயின் ஆதாரத்தை பிடிச்சிருவோன்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பயப்பட வேண்டியது, அலற வேண்டிய ஒரு விஷயம் யாருக்குன்னா இந்த இடத்துல அரபு நாடுகளுக்கு தான். ஆனால் இன்னைக்கு சவுதி அரேபியாவோ வெதர் குவைத்தோ அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, தொடர்ந்து ஈரான் இந்த தாக்குதல்களை நிறுத்தாத பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய தாக்குதல்களை அடிக்க போகிறோம், கண்டிப்பாக நாங்களும் களத்தில் இறக்க போகிறோம், எங்களுடைய நிலைகளை நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதுக்கு ஈரானுடைய தரப்பில் பெசஸ்கியன் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நட்பா ரிலேஷன்ஷிப்பாக வந்து எங்கிட்ட யார் அப்ரோச் பண்ணாலும் நாங்கள் நண்பர்களாக இருப்போம். அதே எதிரிகளுக்கு இடங்களை கொடுத்து அதுக்கப்புறம் நட்பு தேடி வரவங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டோம். இனி எந்த காலத்திலையும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரிஜிம் சேஞ்சுன்னு கேட்குறீங்களா? முடிச்சா பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நீங்கள் பண்ணிக்கோங்க, எங்கள் முன்னாடி தான் மக்கள் இருக்காங்க, எதிரிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு, அதே போல் அந்த குர்தீஸ் அந்த எல்லை ஓரம் இருக்கக்கூடிய குர்தீஸ் மக்களுக்கும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் நான் ஒரு சில எச்சரிக்கை. ஏன்னா அவங்களும் ஆயுதங்களை தூக்கிட்டு உள்ளே வரதா கேள்விப்பட்டிருக்காங்க ஈரான். அதனால் அந்த ஈராக் ஒட்டி இருக்கக்கூடிய ட்ரைப் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அப்படி ஒரு தவறு நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா வாழ்நாளே வருந்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம், அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களோட ஐஆர்ஜிசியோட ஃபோர்ஸ் வந்து தயாராக இருக்குன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த தாக்குதலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மறுபடியும் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 3 இடத்துல வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்றாங்க. சேம் பக்ரைன் அண்ட் குவைத்தில் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அயதுல்லா அலி காமேனி அவர்களோட இறப்பை வந்து நாங்கள் நியாயப்படுத்துகிறோம், பூமி தாயின் முகத்தில் இருந்த ஒரு புற்றுநோய் கட்டியை அகற்றி விட்டோம், ஈரான் இராணுவத்தை கிட்டத்தட்ட அழித்து விட்டோம், 70% ஏவுகணைகளை அழித்து விட்டோம், கடற்படையில் 44 போர்க்கப்பல்கள் மூழ்கடித்து விட்டோம், இனி அவர்கள் சரண் அடைவதை தவிர வேறு வழியே இல்லை, நிபந்தனையற்ற சரண்டர் மட்டுமே, இல்லைனா வரும் காலங்களில் மிக ஒரு கடுமையான தாக்குதல் நிகழ்த்தப்படும். இது வரைக்கும் நாங்கள் நடத்தினது எல்லாமே வந்து சாதாரண தாக்குதல் தான், அதனால் அடுத்த தாக்குதல், அடுத்த கட்ட தலைவரை எங்களது அனுமதி இல்லாமல் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் அவர்களையும் தேடி அழிப்போம், இனி ஈரானுக்கு இறுதி முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்து விட்டது, நிபந்தனையற்ற சரண் இல்லை என்றால் நாங்கள் நிச்சயம் அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா தரப்பிலிருந்து. அதான் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம சொன்ன மாதிரி பேங்கிங் சிஸ்டத்தை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க, ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் சேலரி கொடுப்பீங்க, மீது என்ன பண்ணுவீங்க, இது எல்லாமே அடி வாங்க ஆரம்பிச்சிடும். மேபி அவங்க இன்னும் ஒரு 2 நாள் அவங்க வார்னிங் கொடுக்குறது அதுக்கு தானோ அப்படின்ற இன்னொரு கொஷின் மார்க்குமே வந்து போட்டுக்கலாம். பட் இந்த ஒரு சூழ்நிலையில் அலி லெர்ஜானின்னா அவனோட சுப்ரீம் லீடர், அவர் தான் வந்து சுப்ரீம் நேஷ்னல் கவுன்சில், சுப்ரீம் லீடரில் சுப்ரீம் நேஷ்னல் கவுன்சில் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்கா இதற்காக வருத்தப்பட வேண்டும், எங்களுடைய டார்கெட்டே ட்ரம்ப்பு தான், ட்ரம்ப்பை நாங்கள் தூக்குறோம், கண்டிப்பாக எங்களுடைய இலக்கே அவர் தான் அப்படின்றாரு. உடனே இப்போ அமெரிக்கா இதை கேட்டு சும்மா இருப்பாங்களா? எங்களுடைய இலக்கு அடுத்தது அவர் தான்றாங்க. சுப்ரீமுடைய நேஷ்னல் கவுன்சில் தான் எங்களுடைய முக்கியமான இலக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க. நாங்கள் கேள்விப்பட்டோம், எங்கள்
அடுத்து கனடா வந்து ஐஆர்ஜிசியினுடைய ஒரு பிறப்பிடமாக இருக்குது, அது வழியாக எங்களுக்குள்ளே ஊடுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது கனடா ஏடா கூடமாக நினச்சின்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்பயே எல்லை பகுதியை செக்யூரிட்டி டைட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கனடாவுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னொரு பிளானுமே வந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கு திட்டமிட்டிருப்பதாக ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்கிறாங்க. மேபி அதனால தான் அவங்க ஏரியா பகுதியில், அதாவது இதுதான் இது வரைக்கும் தாக்குதல் நடந்த ஒரு வரைபடங்க. நீல கலர்லாம் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கல் நடத்துகிறாங்க. அந்த பிங்க் கலர் மாதிரி இருக்கிறதுலாம் ஈரான் மற்ற நாடுகள் மீது தாக்கல் நடத்தக்கூடியது. ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த நீல கலர் பாருங்கள், பெரும்பாலும் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, ஈரானை ஒட்டி இருக்குது, தெஹரனை ஒட்டி இருக்குது, அப்புறம் இஸ்ஃபஹான் வரைக்குமே இருக்கா. அப்போ ஒன்று இஸ்ஃபஹான் அப்படி இல்லை மேலே இருக்கக்கூடிய தெஹரன் பக்கத்தில் ஒரு அணு ஆயுத நிலைகள் இந்த 2 இடத்துல இருக்கா. அப்போ இந்த 2 இடத்தையும் நம்ம என்ன நோட் பண்ணலான்னா, ஒரு டீம் வந்து இதுக்குன்னே ஸ்பெஷல் டீமு அந்த 60% என்ரிச் பண்ண யுரேனியம் இருக்கு இல்லையா, அதை தூக்குறதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸ்பெஷல் ஆப்ரேஷன் லைக் எப்படி இவங்க சொல்கிறாங்கன்னா, மதுரோ அவர்கள் நிக்கோலஸ் மதுரோ அவர்களை தூக்குனாங்கல்ல, அந்த மாதிரி இந்த என்ரிச் பண்ண இந்த அணு ஆயுதத்தை தூக்கணும் அப்படின்ற, அணு ஆயுதம் இல்லை அந்த என்ரிச் பண்ண அணுவை வந்து நம்ம தூக்கணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்கன்னா, மேபி அதுக்கான ஆப்ரேஷன் இன்னும் ஒரு 2-3 நாள் ஃபுல்லாக வீக்கெண்ட் பண்ணதுக்கப்புறம் முழுமையாக அமெரிக்காவுடைய படைகள் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல இறங்கி தூக்க தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வெள்ளை மாளிகையினுடைய மறுவைத்த நபர்கள் எல்லாம் இல்லை கன்ஃபார்மாக தூக்குறாங்க. அதை தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகம் பண்ண போகிறாங்க. ஏன்னா அது இருக்கிற இடத்துல தாக்கல் நடத்துனாங்கன்னா அது அணுகுண்டு தாக்குதலுக்கு சமம், பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால தான் இன்னும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலாம் அரசியல் புரசலாக வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னொரு ரிப்போர்ட்டுமே வந்து வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ள இன்டர்னலில் வந்து எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கு எதிராக போராடுவதற்கு இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக்கி அமெரிக்காவின் பப்பட்டாகி விடலாம் என்ற துணியில் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. கண்டிப்பாக போராட்டங்கள் ஒன்று 2-3 நாட்களில், ஏன்னா மக்கள் வந்து ஒரு சட்டன் ரேஞ்சுக்கு தாக்குதல் தாங்க மாட்டாங்கல்ல. இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் அடித்த உடனே இன்றைக்கி அவங்க அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமாக கொடுக்குறவங்களுக்கு சப்சிடி பேஸில் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 30-40% குறைக்க போகிறோம். ஆனால் தேவையளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது, அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அது. ஸோ இந்த நிலைமையை சமாளிப்பதற்கு வழக்கமாக உங்களுக்கு ரெகுலராக கொடுக்கறத விட டீசல்லாம் நான் உங்களுக்கு 50-30% மேலே குறைக்கிறேன்றாங்க. சப்போஸ் இன்னும் இன்றைக்கி இன்னும் பக்கம் அடித்தாங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரத்தை முடக்கிடும். அப்போ அந்த மக்கள் கோபத்தை யார் மீது காட்டுவாங்க? அமெரிக்கா பக்கம் கூட எத்தனை நாள் காட்ட முடியும்? அந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க வாஷிங்டன் போஸ்ட் வந்து. சரி, வாஷிங்டன் போஸ்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, திடீர்னு அதே மற்ற பத்திரிகைகள்லாம் வந்து சீனாவை கொஞ்சம் லைட்டாக கோத்து விட்றாங்க. சீனா வந்து மிடில் ஈஸ்டில் பெரிய அளவுக்கு அது சேட்டலைட்டு கேதர் பண்ணி யாருக்கு ஓமன் பக்கத்தில் நிறுத்தி அவங்களோட போர் கப்பல்கள் எங்கே இருக்குது, மீதியெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு லியாவாங்கன்ற சேட்டலைட்டினுடைய கப்பல் நின்று இமேஜஸ்லாம் கொடுத்துட்ருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க சேட்டலைட்டு கொடுத்தாலுமே இதுக்கப்புறம் ஈரான் அமெரிக்காவுடைய போர் கப்பல்களை தாக்கல் நடத்துமா அப்படின்னா போர் கப்பல்களே அங்கே இல்லாமல் போயிடுச்சு. நீர்மூழ்கி கப்பலை கிட்டத்தட்ட மூழ்கடிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்களே, அதுவுமே கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. இருந்தாலும் அந்த ஸ்பீட் போட்டை அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்ட்டோட நிலமெல்லாம் பாருங்கள், அடித்த அடியில் மறுபடியும் அந்த போர்ட்டே வந்து பயன்படுத்த உங்களுக்கு அடுத்தடுத்த இந்த புகைப்படம்லாம் இருக்குல்ல, இந்த புகைப்படம்லாம் பார்க்கும்போது தெரியுது அங்கே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த போர்லாம் அடிக்கிறாங்க. அதையும் மீறி ஈரானுடைய ஒரு வாழ்நாள் கனவு என்னென்னா, எப்பாடுபட்டாவது ஒரு போர்க்கப்பலை அடித்து விட வேண்டும் என்று தான் ஈரான் தனது வாழ்நாள் கனவு. அதை சாதிக்கிறார்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்க்கலாம். ஆனால் நான் இப்பயும் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட அந்த ஆயுதங்கள் குறைந்து விட்டது, முன்பு இருந்த அந்த ஆயுதங்கள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி கூட சென்காம் இந்த வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. தினந்தோறும் அவங்க வெளியே எடுக்கிற ஒவ்வொரு பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் எங்களை வந்து நோக்கி அடிக்கிறதுக்கு முன்பு அவங்க உள்ளேருந்து வெளியே வந்தாவே நாங்கள் அடிக்கிறோன்ற பதிவு தொடர்ந்து அவங்க போட்டே தாங்கிறாங்க. இன்றைக்கி காலையிலிருந்து பெருசாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் அனுப்பலை, ட்ரோன் மட்டும்தான் அனுப்புகிறாங்க. மேபி கோட்டாவின் அடிப்படையில் நாளைக்கு காலையில் அனுப்புகிறாங்களான்னு தெரியல. ஆனால் ஈரான் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பெண்கள் தொடக்க பள்ளி இருந்தது இல்லையா, February 28 அது போர் குற்றமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று மனித உரிமை கண்காணிப்பிடம் வந்து கோரிக்கை வைத்திருக்காங்க. இப்போ மனித உரிமை கண்காணிக்கவும் சரி இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டும் சரி,
இல்லை இவங்க எல்லாம் வந்து என்ன அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா விசாரணை பண்ணுவாங்க. அது இல்லாமல் இன்னைக்கு காலையிலேருந்து ட்ரம்ப் வேறு என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் பண்ணல, அது ஈரானே தான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிகபட்சம் சரி இவங்களை வந்து கைது பண்ணணும் அப்படின்னா கைது பண்ணவங்க மீது பொருளாதார தடையை போட்டு எந்த நாடும் நகர முடியாமல் பண்ணுறாங்க. அதனால் ஈரான் வந்து இதுக்கப்புறம் எந்த வித முயற்சி எடுக்கிறதும் யாருக்கிட்ட முயற்சி பண்ணுறது வேஸ்ட். அது நீங்கள் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனை காட்ட வேண்டியது தான். நீங்களா நானா, அங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது, அவங்க வாட்டர் பிளான்ட் அடிக்கிறாங்க, நீங்களும் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஏன்னா நீங்கள் ஐநா கிட்ட போய் முறையினா அது ஐநா என்னைக்கே தடுத்துருக்கணும். அவர் ஏதோ ஒரு அங்கே எல்லை காலத்தில் போர் நடக்குதுன்னா ஒரு வாரமாக போய் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள், கண்ணுங்களா இந்த போரை நிறுத்திடுங்கப்பா, என் பேச்சை கேளுங்கப்பா, இந்த போர் வந்து ஒரு தீர்வு வராது அப்படின்னு சொன்னால் அது யாராவது கேட்டுப்பாங்களா? ஐநாவுக்குன்னு ஒரு கெத்து இருக்கணும், அந்த கெத்தும் கிடையாது. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு அதை விட இல்லை. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு இந்நேரம் ஒரு வேல்யூவும் ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் இருந்தது அப்படின்னா என்றைக்கோ நெதன்யாஹு அவர்கள் கைது செய்திருப்பார், அங்கே புட்டின் அவர்கள் வந்து கைது செய்திருப்பார். இதெல்லாம் தொட முடியுமா? இல்லை கைது தான் பண்ணிட முடியுமா? இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஐநாவும் தான். அதனால் ஈரான் வந்து அதை உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி காலையில் மறுபடியும் இஸ்பஹானில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து ஈரான் வந்து தனது வான்பரப்பை பயன்படுத்த முடியாத அளவுக்கு எல்லா விமானங்களையும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுவும் இஸ்பஹானை சுற்றி அவங்க அடிக்கிறாங்க. நேற்றுலேருந்தே ஒரு 16லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மக்களை வந்து வெளியேற சொல்லிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. இன்றைக்கி கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியேற சொல்லிட்டே இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வேறு பக்கம் வந்து நகர்றாங்க. தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்கன்னா மேபி சம்திங் 16 கிலோமீட்டர் சுற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இல்லை, விமான நிலையத்தை கடுமையாக தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ ஆப்ரேஷன் பயங்கரமாக இதுக்கு ஒரு பெயர் வச்சு அந்த ஆப்ரேஷன் உள்ளே புகுந்து அந்த இஸ்பஹானில் இருக்கக்கூடிய என்ரிச் பண்ண யுரேனியத்தை தூக்குறாங்களா, இல்லை நிஜமாவே அப்படி இருக்கா அப்படின்றதான் இனி வருகின்ற காலங்களில். சப்போஸ் இருந்து தூக்குனாங்கன்னா அமெரிக்கா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டோம் எங்கள் கையில் இருக்குன்னு காட்டுவாங்க. இல்லை என்ன நடக்க போகிறது, வருகின்ற காலம் வந்து ஒரு பதற்றமான ஒரு காலமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் நான் 2 விஷயத்தை வந்து சொல்லணும்னு விரும்புகிறேன். தொடர்ந்து எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு சில ஏஐ வீடியோஸ் அந்த பெயிண்ட் அடித்து ஒரு சில ஹெலிகாப்டர்லாம் பலூன் ஊதி அது மேலே வச்சு தான் தாக்கல் நடத்திட்டாங்கன்னு இன்னும் நம்புகிறவங்களுக்கு ஒரே ஒரு செய்தி மட்டும்தான். இன்றைக்கி வந்து இஸ்ரேல் தரப்பில் சொன்னது என்னென்னா, எங்களுடைய சேட்டலைட் வந்து ஹீட் ஃப்ரம் ரியல் ஹெலிகாப்டர் ஹீட் சென்சார் மூலயமா அதை வந்து ஒரிஜினலாக பலூனாக பெயிண்ட் அடிச்சதான்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிரும். 1. 2வது என்னென்னா தெர்மல் சென்சார், அதாவது டிடெக்ட் பண்ணி தாக்கல் நடத்துறதுக்கு முன்பே அவங்களுடைய உளவு விமானம் பறக்குது இல்லையா, அந்த உளவு விமானத்திலேயே அந்த தெர்மல் சென்சார் மூலயமா அது ஒரிஜினலாக ஃபேக்கான்றது கண்டுபிடிச்சிடுவோம். அது இல்லாமல் அங்கே டீம் வந்து என்ஹான்ஸ்டு ஆப்டிக் வச்சுருக்காங்க. தாக்கல் நடத்துறதுக்கு முன்பும் அந்த மேலே ஃப்ளைட்டில் இருந்து என்ஹான்ஸ்டு ஆப்டிக் அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அது மூலயமாவும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இதையெல்லாம் தாண்டி தான் எங்களுடைய கம்பேக்ட் லான்ச்சஸே வந்து இருக்கும். ஸோ நாங்கள் ஃபேக்காக வந்து நடத்துவதற்கு 1% கூட வாய்ப்பு இருக்காது. அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கும், ஏஐ டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதுவரை அப்படி நடத்தப்பட்டிருந்தால் இன்ன வரைக்கும் ஃபேக் வீடியோஸ் தான் கிடைத்திருக்கு. அதை நான் மறுபடியும் ஒரு தடவை வந்து உறுதியாக சொல்கிறது ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் அவங்கவுங்களும் ஒரு கவலை, அவங்கவுங்களுக்கு ஆயில் வரல, கேஸ் வரல அப்படின்ற ஒரு கவலை. இந்த நியூஸை பார்த்த உடனே யார் ரெனிஷா சனானி அவர்களுக்கு ஒரு கவலையாக. இப்போ அங்கே ஜிசிசியில் இருக்கக்கூடிய நாடுகளோட பிரச்சனை என்னென்னா, அங்கே நிறைய துபாயில் போன்ற நாடுகள்லாம் வந்து அந்த சுத்திகரித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தங்கம் வந்து என்னாச்சுன்னா தடைப்பட்டு போச்சான். இப்படியே போச்சுன்னா இந்தியாவில் தங்க கட்டிகளுக்கு சப்ளையே குறைந்து விடுவான், மக்கள் பெரும் தட்டுப்பாடு ஏற்படுமா. தங்கத்துக்கு தட்டுப்பாடு ஏன்னா எப்படி இப்போ சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாதான்னு தெரியலையே. ஏன்னா தங்கத்தை பிசைஞ்சு சாப்பிடுவாங்களா? தங்கம் தட்டுப்பாடு ஏற்பட்டால் என்ன, அது ஏற்படலாம் என்ன சொல்லுங்கள். அத்தியாவசிய தேவை என்ன? இப்போ டீசல் அத்தியாவசியம், கேஸ் வருதான்னு பாருங்கள். எல்என்ஜி கத்தார் வந்து இன்றைக்கி உறுதி எடுத்திருக்காங்க இந்தியாவுக்கு, பிரச்சனை முடிஞ்சவொடனே உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறோன்றாங்க. ஆனால் இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போதைக்கு ஆஸ்திரேலியா வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இங்கே அத்தியாவசிய பொருட்கள், அது இல்லாமல் அவங்க கத்தாரில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ, இல்லை அது இல்லாமல் துபாய் மீதி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கோ ஃப்ரெஷ் ஃபுட்டு வந்து கிடைக்கல, கொஞ்சம் டிலே ஆகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ தங்க கடைக்காரங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, டிமாண்டாக இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு டிமாண்டா பாஸ் சொல்லுங்கள், தங்க கடைக்காரங்களே உங்களுக்கு டிமாண்டா என்ற கோரிக்கையோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கணும்னு விரும்புகிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.